வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி மோதல், குறிப்பாக துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது கனிமொழி வராததற்கு காரணம் என்ன? அரசியலில் குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் அதிகரித்துவிட்டது. துணை முதல்வர் பதவி கொடுத்த பிறகு கனிமொழி அவர்கள் தலைவர் பதவியை கேட்பதாகவும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பரபரப்பான தகவல் ஒன்று வெடித்துள்ளது. ஏனென்றால் கட்சியை பொறுத்தளவிற்கு வயது மூத்த ஒரு நிர்வாகியாக கனிமொழி அவர்கள் இருக்கிறார். தற்பொழுது துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தலைவர் பதவியை கேட்பதாகவும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான உட்கட்சி மோதல் வெடித்துள்ளதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவைக்கான தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அதற்கு பிறகு அமைச்சர் பதவியை கேட்க உள்ளதாகவும், வெற்றியடைந்தால் துணை முதல்வர் பதவி எனக்கு வேண்டும் என்ற ஒரு கூச்சல் தற்பொழுது எழுந்துள்ளது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பம் கனிமொழி அவர்களால் ஏற்பட்டுள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தற்பொழுது வரை குடும்ப அரசியல்தான், அதுவும் குடும்பத்தில் உள்ள முக்கிய நபர்கள்தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். தலைவராக இருக்கட்டும், துணைத் தலைவர், தற்பொழுது பொதுச் செயலாளராக கனிமொழி, தயாநிதி மாறன் அனைவருமே குடும்ப உறுப்பினர்கள்தான். தற்பொழுது மீண்டும் 2026 தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப கனிமொழி அவர்கள் திட்டம் போட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது. இதற்கு ஸ்டாலின் அவர்கள் மறுத்துவிட்டதன் காரணமாக, இருவருக்கிடையே மோதல் உருவானதன் காரணமாகத்தான் துணை முதல்வர் பதவி ஏற்கும் பொழுது கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் நடைபெறலாம் என்றும், உட்கட்சி மோதல் வெடித்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படும். எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி, எனக்கு எம்பி பதவியா? நானும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறேன். அமைச்சர் பதவி வெற்றியடைந்தால் முக்கிய அமைச்சர் இலாகா பதவி எனக்கு வேண்டும் என்றும் கனிமொழி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.